ஐஸ் நியூஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2 கேவைசி ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒண்ணு வந்து இந்த ஐஸ்காயின் நியூஸ பத்தி ரீபோஸ்ட் பண்ணி, அந்த ஒரு ட்வீட்டோட லிங்க் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கேவைசி வந்து முடிஞ்சது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய ஓன் மீம் டோக்கனான ஸ்னோவோடைய அதே மாதிரி அவங்க குடுக்கக்கூடிய ட்வீட்ட காப்பி பண்ணிட்டு போயிட்டு, ரீபோஸ்ட் பண்ணிட்டு, அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, 2வது கேவைசியும் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். பட் ஒரு சில பேருக்கு 2வது கேவைசில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். எனக்குமே இருந்துச்சு. பட் அத வந்து சால்வ் பண்ற மாரி அவங்க சைட்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அத பார்த்து ஒரே ஒரு கேட்டகரிய மட்டும் எடுத்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு டில் வந்து அந்த 2வது கேவைசி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளமா இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம இந்த வீடியோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத வந்து போயிட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3வதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு குயிஸ் கேவைசி ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒண்ணு இவங்கள பத்தி வந்து நம்ம யூசர்ஸா இருக்கோங்க இல்லையா? ஸோ நாம வந்து இவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மைண்ட் பண்ண அ ஐஸ் நியூஸ் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த 3வது கியூஸ் கேவைசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல மெட்டாமாஸ்க் இல்லன்னா ட்ரஸ்ட் வாலெட்ல இருக்கக்கூடிய பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேள உங்களுக்கு இப்பவே டிஸ்ட்ரிபியூஷன்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அத வந்து பண்ணிட்டு கன்ஃபர்ம் குடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா, சேவ் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த 3வதா இருக்கக்கூடிய கியூஸ் கேவைசி முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது கேவைசி கியூஸு. பட் அதில பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ட்ரைஸ் குடுப்பாங்க. அதாவது 3 ட்ரைஸ் அப்படின்னாக்கா 3 அட்டெம்ப்ட் தான். நீங்க வந்து 3 அட்டெம்ப்ட்ல நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு டீஆக்டிவேட்ல தான் இருக்கும். நீங்க எந்த ஒரு மைனுமே வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு 3 ட்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, 14 நாளுக்குள்ள இந்த குவிஸ வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லன்னா, கண்டிப்பா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா பாஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது. ஸோ இதில நம்ம அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ஸரும், கொஸ்டினும் இவங்களுடைய நாலேட்ஜ் டேட்டாபேஸ்ல வந்து இருக்கும். ஆ பட் கண்டிப்பா யாருமே அதில போயிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து ஆன்ஸர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன் நானே வந்து நோட்ட எடுத்து ஒரே ஒரு டைட்டில் மட்டும் தான் போட்டேன். ஐஸ்காயின் நியூஸு குவிஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனா அதுக்கப்புறமா எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 2 ட்ரைஸ் வந்து வேஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நாமளே வந்து ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கொஸ்டின கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 கொஸ்டின ராங் ஆன்ஸர் பண்ணா உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைஸ் வந்து எனக்கு அவுட் ஆச்சு. ஏன்னா, அவங்க வந்து 4 ட்ரைஸ நீங்க வந்து 3 ட்ரைஸ் வந்து நீங்க ராங்கா ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது 3 கொஸ்டினுக்கு நீங்க வந்து ராங்கா ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள வந்து வெளிய தள்ளிருவாங்க. ஸோ அந்த மாரி நான் வந்து 2 ட்ரைஸ் வந்து அ ராங்கா ஆன்ஸர் பண்ணிட்டு, அத வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஸோ கடைசியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நெறைய யூடியூப் வீடியோஸ பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அப்போ வந்து இந்த ஐஸ்காயின் நியூஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா 2 வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. சாரி ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருந்தாங்க 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ நான் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள போகும்போது, அ கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்ஸர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மாரி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அத வந்து நான் இன்னொரு டிவைஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரிப்பீட்டடா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு, எல்லா ஆன்ஸர்ஸுமே வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு டிவைஸ்ல பார்த்துக்கிட்டு, இதுல குவிஸ வந்து நான் டக்கு டக்குன்னு முடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆன்ஸருக்குமே வந்து நான் கரெக்ட்டா வந்து ஆன்ஸர் வந்து பண்ணேன். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 18 கொஸ்டினும் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணேன். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 21 கொஸ்டினுமே நான் வந்து ஆன்ஸர் பண்ணிட்டு, வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நீங்க வந்து அதே மாரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட்டாவும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதில ஏதாச்சும் ஒரு சில ஆன்ஸர் வந்து கிடைக்காம போயிருந்தா, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டா போட்ட வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில சில குயிஸுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரம் 8 நிமிஷம் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 வீடியோவும் நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஆன்ஸரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவைஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க இந்த குவிஸ வந்து ஆன்ஸர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து முடிச்சுக்கலாம். இத ஏன் நான் வந்து இன்னொரு டிவைஸ் யூஸ் பண்ண சொல்றேன் அப்டின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மினிட்ஸ் தான் வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த 21 கொஸ்டின்ஸுக்குமே நீங்க ஆன்ஸர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 9 மினிட்ஸ் தான் வந்து குடுப்பாங்க. ஸோ அதனால இன்னொரு டிவைஸ யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் என்ன மாதிரி நீங்க 2 ட்ரைஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரையே நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த குவிஸ் கேவைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன்.
ஸோ மறக்காம இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ்லாம் குடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு இப்பவே வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத மறக்காம பண்ணிடுங்க. பட் நான் இப்போ அதுல வந்து நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ கொஞ்ச நாளைக்கு இன்னும் நான் நல்லா மைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்போ இவங்களுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட வந்து 0.00537ல ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்பர் 16ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த OKXல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது ட்ரெண்ட்ல இருக்கு. 14வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட்ல இருக்குன்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ எனிவே நல்லது தான். இவங்க வந்து ரொம்ப லாங் டெர்முக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எதிர்பார்க்குறாங்க. அதனால நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன்ல நான் லாங் டெர்ம்ல ஹோல்டு பண்ணலாம் அப்டிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ நான் இது பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா, நீங்க ஸ்க்ரீன்ஷாட்ல பார்த்தீங்க அப்டின்னா, என்னுடைய பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் வந்து இங்க இருக்கும். பட் இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா இருக்காது. ஏன்னா, நான் அந்த குவிஸ் கேவைசி கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து அந்த அட்ரஸ வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதில டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட Instagram அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அங்க ஏதாச்சும் நீங்க வந்து ஏதாச்சும் ஃபோட்டோஸ் அந்த மாரி காட்டிட்டு டவுட் இருந்துச்சு அப்டின்னா, அங்க வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.